விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இதேபோன்று 2 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன எனவும், இந்திய மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது மீனவ சமூகத்தினரிடையே மிகுந்த கவலையையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதுவரை 49 இந்திய மீனவர்கள் இலங்கை அரசால் சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தகுந்த தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவித்து தாய்நாடு திரும்புவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.